என்னது 120 ரூபாய்க்கு லெகன் கோழி பிரியாணி, அதுவும் நம்ம ராயப்பேட்டையிலயா? அட ஆமா டியூட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு போயிட்டு திரும்பி போறவங்க கண்டிப்பா அந்த சார்மினார் பிரியாணி ட்ரை பண்ணாம போகவே மாட்டாங்க. அதாவது இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நார்மல் பாய்லர் கோழி சிக்கனே கிடையாது, இவங்க லெகான் சிக்கன் தான் யூஸ் பண்றாங்க. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், லெகானுக்கும் பாய்லருக்கும் என்னடா டிஃபரெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு அண்ணே உங்களுக்கு ஒரு பதில் சொல்றாரு, கேளுங்க. இது கறிக்கோழியே கிடையாதுங்க, வெறும் முட்டைக்கோழி மட்டும்தான். முட்டை வைக்கிறதுக்கு மட்டும்தான். முட்டைக்காகவே வளர்க்குறீங்க? முட்டை மட்டும்தான், கறி கிடையாதுங்க. ஓஹோ, என்னன்னா இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? கறிக்கோழிக்கும் முட்டைக்கோழிக்கும்? அது பேர் பிராய்லர் கோழின்றது மட்டும்தான் காமனுங்க, மற்றது எல்லாமே ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாததுங்க. அதனோட லைஃப் பிராய்லர் தானே இதுவும்? பிராய்லர் இது பிராய்லர் கிடையாது, இது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. லேயர். லேயர். என்ன வித்தியாசமா இதுக்கும் அதுக்கும்? இது வந்து முட்டை வைக்கிறதுக்காக வந்து உற்பத்தி பண்ணுறதுங்க. அதனோட லைஃப் டைமே வந்து 45 நாள் தாங்க கறிக்கோழின்றது வந்து. பட் இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் வந்து இங்கே இருக்குங்க. 1.5 வருஷம்? 1.5